अस्सलाम वालेकुम हाय एवरीवन वेलकम बैक टू माय चैनल इनके இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சிக்கன் ரெசிபி தான் வந்து பார்க்க போறீங்க இதோட நேம் வந்து எனக்கு அக்யூரேட்டா தெரியல நான் வந்து ஸ்வீட் சிக்கன் கிரேவின்னு வச்சிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன் அதுல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு இத நல்லா நம்ம mix பண்ணிடலாம் இத mix பண்ணி ஒரு half an hour வந்து நம்ம ஊற வைக்கணும் அதுக்கு மேல ஊறணும்லாம் வந்து தேவையில்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கறோம் சிக்கன் வந்து நீங்க நல்லா ஃப்ரை ஆகணும்னு இல்ல இந்த கன்சிஸ்டன்சில ஃப்ரை ஆஞ்சினாலே வந்து போதும் ஒரு 90% வந்து சிக்கன் குக் ஆயினா போதும் இப்ப அந்த சேம் ஆயில்ல வந்து ஒரு 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் ஒரு ஆட் பண்றேன் வெங்காயம் வந்து ஒரு கோல்டன் பிரவுனா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் ஆட் பண்றேன் இது நார்மல் டொமேட்டோ கெச்சப் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்றேன் சோயா சாஸ் வந்து நீங்க வந்து நிறைய வந்து ஆட் பண்ண வேண்டாம் நான் வந்து கெச்சப் வந்து இன்னும் 1 டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாலாம் இருக்க கூடாது இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணிடலாம் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து லைட்டா வந்து வாட்டர்ல mix பண்ணி அந்த சிக்கன் கிரேவில வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் வேற எந்த வாட்டரும் நம்ம வந்து சிக்கன்ல ஆட் பண்ணல இதுதான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது வந்து சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த creaminess வந்து கொடுக்கும் ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து மல்லி இலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து நிறைய ஆட் பண்ணாதான் வந்து ஸ்மெல் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் இதுல வந்து நீங்க கேப்சிகமும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு அவேலபிளா இல்லங்கிறதுனால கேப்சிகம் ஆட் பண்ணல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா வந்து ஒரு 2 green chilli வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இத வந்து ஒரு 5 minutes நீங்க குக் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது வந்து நீங்க சப்பாத்திக்கும் வந்து தொட்டுக்கலாம் ரைஸ்க்கும் வந்து தொட்டுக்கலாம் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுனா வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிடுங்க Thanks for watching bye everyone